வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு நான் ஒரு வெண்டிக்காய் பால் கறி ஒன்று வைக்க போகிறேன். அதை எப்படி நான் வைக்கிறேன்றதை உங்களோட ஷேர் செய்வோம் பண்ணிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக வெண்டிக்காய் எல்லாம் கழுவி வெட்டி கொண்டிருக்கிறேன் என் ஹஸ்பண்ட். அதுக்கு எல்லாம் வெட்டி கழுவி எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு நான் இப்போ தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுக்கிறேன். என்னென்னண்டா இதில் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுக்கிறேன் வதக்கிறதுக்கு. கடுகு, சீரகம், அதே போல் வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், அதுக்குள்ளே மஞ்சள் அண்ட் உப்பு உலகம் எடுத்து வச்சுக்கிறேன். வளமையாகவே நாங்கள் வதக்கிறதுக்கு மாதிரி தான் எல்லா கறிகளும் வைக்கிற மாதிரி தான் இதுவும் வைக்க போகிறேன். இப்போ சட்டி காஞ்சிட்டுது. அதுக்கு தேவையான கடுகு சீரகத்தை போட்டாச்சு. கடுகு சீரகம் வடித்து கொண்டு வர அதுக்குள்ளே எண்ணெயை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த வெண்டிக்காயோட மருத்துவ குணம் என்னென்னா நல்ல குளிர்மையானது, குழந்தைகளுக்கு நல்ல சத்து. இது கறி வைக்காமல் வெறுமையாக லைட்டாக அவிச்சு கூட ஊரில் எனக்கு அம்மாவை தார ஞாபகம் இருக்குது. இப்போ கடுகு சீரகம் வெடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துட்டேன். இப்போ அந்த வெங்காயம் வதங்க விட்டு நாங்கள் மற்றதை சேர்ப்போம். அப்போ இது இப்போ இந்த வெண்டிக்காய் சின்னதில் அம்மாவை என்ன செய்யணும்னா லைட்டாக ஒரு துளி மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வெண்டைக்காயை வடிவாக எங்களுக்கு லைட்டாக அபிச்சு போட்டு தருவினோம் சத்துக்காக. அவ்வளவு சத்துக்கள் நிறைந்த சாமான் இந்த வெண்டிக்காய். நாங்கள் அடிக்கடி உணவில் சேர்க்கலாம். ஆனால் இங்கே எங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கிழமையில் ஒருக்கா தான் மரக்கறி வரபடியாக கஷ்டம், ஒவ்வொரு நாளும் வைக்கலாது. இப்போ இதுக்கு தேவையான மஞ்சள் ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது. இப்போ நான் வெண்டிக்காயை சேர்க்க போகிறேன். அதுக்குள்ளே வெண்டிக்காய் வடிவாக வதங்க விட்டு இந்த வெண்டிக்காய் ஒரு ஸ்பெஷலாக நானும் ஒரு இது ஒன்று செய்கிறேன். நான் என்னென்னா இது வதங்க விட்டு ஒரு முக்கால்வாசி வதங்க விட்டு நாங்கள் கொஞ்சம் ஒரு தேசிக்காயை பாதியை புழிஞ்சு விட்டால் அந்த வலுவழுப்பு தன்மை ஈடுபட்டுரும், அந்த இருக்காது. அப்போ இதில் பாதி தேசிக்காயை இப்போ என் ஹஸ்பண்ட் புழிஞ்சு விடுறார். அதுக்கு பிறகு அந்த வலுவழுப்பு தன்மை உண்டாது கறி. நீங்களும் இப்படி ஒரு தடவை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், இப்போவே தெரியுது இதில் வலுவழுப்பு தன்மை இல்லாமல் போயிட்டுது. இதுக்கு தேங்காய் பால் நீங்கள் சேர்க்கலாம். நான் இப்போ இது க்ரம் ஃப்ரெஷ்ன்னு சொல்லி இங்கே அது தேங்காய் பால் மாதிரி தான் நல்ல திக்கான பால் அதை விடுறேன். அதை விட்டு அப்படி எல்லாம் பிரட்டின பெரிய கஷ்டம் இல்லை, ஈஸியான வேலை தான். எல்லாம் பிரண்டுட்டுது. கொஞ்சம் வடிவாக அந்த பால்ற மணம் பூ மட்டும் நல்லா பிரட்டை விட்டுட்டு இறக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்டியான வெண்டிக்காய் பால் கறி ரெடி. நீங்களும் ஒரு தடவை இப்படி செய்து பாருங்கள். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமெண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மற்றும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை தேங்க்யூ, பாய்.